எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, நேற்று மலேசியாவில் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்து நடந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச்சை எல்லாருமே ஓரலாக பார்த்துருப்போம். மக்களுடைய கூட்டம் எண்ணிலடங்கா கூட்டம். ஸ்டேடியம் ஃபுல்லாக தளபதின்னு உயிரை விடக்கூட துணிஞ்ச கூட்டங்கள் எல்லாமே. இவ்வளோ கூட்டங்கள் வந்து இருப்பாங்க, இவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்கன்னு ஆக்சுவலாக நானே வந்து எதிர்பார்க்கல. நிஜமாகவே அந்த ஸ்டேடியத்தில் நேற்று வந்து வரலாறு படைச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரியான கூட்டம் விஜய் அவர்களுக்காக வந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச்சில் விஜய் அவர்கள் பேசுகிறதுல ஒரு சில மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 33 வருடமாக எனக்காக நின்ற மக்களுக்கு நான் அடுத்து வரக்கூடிய 30-33 வருஷம் அவங்களுக்காக நான் நிற்க போகிறேன். இதை சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. ஆனால் என்னுடைய கடைசி படம் தான் ஜனநாயகன் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து தழுதழுத்த குரலில் பேசினாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, அங்கே வந்திருந்த நடிகர்களாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே விஜய் அவர்களுக்கு கடைசி படம் அப்படிங்காட்டி எல்லா வருத்தத்தோடு தான் பேசினாங்க. குறிப்பாக நாசர் அவர்கள் பேசும்போது அவர் கண்ணீர் விட்டு அழுதுட்டாருன்னு சொல்லணும். விஜய் அவர்கள் கூட கண்ணீர் விட்டு அழுதார். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க மக்களே. திமுகவில் இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி சீமானாக இருக்கட்டும், திமுகவோட அல்லக்கை கட்சி எதுவாக கூட இருக்கட்டும், எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, என்னடா இவனுக்கு தமிழ்நாட்டில் தான் இவன் போகிற இடத்துல எல்லாம் மக்கள் கூட்டமாக வராங்கன்னு பார்த்தா மலேசியாவிலையும் வந்து இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லி எல்லாமே திகைச்சு நின்றுக்கிறாங்க, பிரமிச்சு நின்றுக்கிறாங்க. அந்தளவுக்கு மக்களே மலேசியாவில் விஜய் அவர்களுக்கு இவ்வளோ ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். நானும் எதிர்பார்க்கல. ஆனால் மிக பிரம்மாண்டமான அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக அந்த லைட்டிங்கோடு பார்த்தீங்கன்னா கலராக களை கட்டிச்சுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. சீக்கிரமே வந்து எந்த டிவி சேனலில் வந்து ஒளிபரப்ப போகிறாங்கன்னு தெரியல. சீக்கிரமே கண்டிப்பாக வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஆனால் நான் இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழக மக்களுக்கு நான் வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். எப்படி விஜய் அவர்களுக்கு சினிமாவில் வந்து இத்தனை வருஷங்களாக வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்களோ, அதே மாதிரி இவ்வளோ செல்வ கையும் விட்டுட்டு வரக்கூடிய விஜய் அவர்களை 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நம்ம எல்லாருமே சேர்ந்து அவருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியே ஆகணும் அப்படிங்கன்னு உங்களை சொல்லிக்கிறேன் நான்.